இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் பெரிய பெரிய வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எண்டோமெட்ரியாசிஸ்னால் என்ன, அதுக்கு அறிகுறிகள் என்ன, அதற்கான மருத்துவ முறைகள் என்ன, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல பெண்கள் பீரியட்ஸ் பெயின் நார்மல்னு நினச்சி பொறுத்துக்கிறாங்க. ஆனால் சில சமயம் அது எண்டோமெட்ரியாசிஸாக இருக்கலாம். இது பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம். டெய்லி ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எண்டோமெட்ரியாசிஸ்னால் என்னென்னா, கருப்பை உள்ளே வளரக்கூடிய டிஷ்யூ கருப்பைக்கு வெளியே வளர ஆரம்பிக்கும். இதுதான் எண்டோமெட்ரியாசிஸ். அது எந்தெந்த இடங்களில் வளரும்னா, ஓவரி, ஃபலோபியன் டியூப், பெல்விக் ஏரியா, இந்த மாதிரி இடங்களில் வளரும். இதோட முக்கிய அறிகுறிகள் என்னென்னா, பீரியட் டைம்ஸில் அதிகமாக பெயினாக இருக்கும், முதுகு வலி, யூரின் போகும்போது வலி, ஹெவியாக ப்ளீடிங் ஏற்படும், லோவர் அப்டமனில் பெயின், இன்ஃபெர்டிலிட்டி, இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது பெயின், ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் அதோட முக்கிய அறிகுறிகள். அதிக பெயின் நார்மல் பெயின் இல்லை. இது எதனால் வரும்? எக்ஸாக்டாக ரீசன் தெரியல, ஆனால் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. லேட்டாக மேரேஜ் பண்ணுறது, லேட் ப்ரெக்னென்சி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் வரும், ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்தால் வரும். எண்டோமெட்ரியாசிஸ் இருக்கிற பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்டான் ஹார்மோனும் சம அளவில் தான் இருக்கணும். பிசிஓடிங்கிற நோயும் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறதால தான் ஏற்படுது. ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷனை பார்ப்போம். இன்ஃபெர்டிலிட்டி, குரோனிக் பெல்விக் பெயின், ஓவரியில் சிஸ்ட்டு, சாக்லேட் சிஸ்ட்டு, இதெல்லாம் வரும். டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற ட்ரீட்மெண்ட் என்னென்னா, பீரியட் டைமில் பெயின் இருந்தால் பெயின் மெடிசின் கொடுப்பாங்க. அடுத்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை குறைக்கிறதுக்கு ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து லேப்ராஸ்கோபி சர்ஜரி தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எண்டோமெட்ரியாசிஸ் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸாகவும் பார்க்கப்படுது. ஆட்டோ இம்யூனிட்டிங்கிறது நம்மளோட எதிர்ப்பு சக்தியை நம்மளை எதிர்க்கிறது. சில பெண்களுக்கு தீவிர மன அழுத்தம் உள்காயங்களை ஏற்படுத்துறதில் அதிக பங்கு வகிக்குது. ப்ரெக்னென்ட்டாக ஆசைப்படுற பெண்கள் டாக்டரோட சஜஷன் படி லேப்ராஸ்கோபி சர்ஜரி பண்ணுறால் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல டாப்பிக்கில் சந்திக்கிறேன்.